ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பெரிய கேரட்டு, 4 பீன்ஸு, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நான் பட்டர் பீன்ஸ் எடுத்திருக்கேன். நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து நல்லா கழுவி ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா காஞ்சதும் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே ஆட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கம்மியாக உப்பு சேர்த்து நம்ம வதக்கினோன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். இப்போ நான் இஞ்சி பூண்டு நல்லா நச்சு வச்சுருக்கேன். அதையும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, மல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸு, பட்டர் பீன்ஸு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் நல்லா புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிடுங்க. இப்போ பிரியாணிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு நான் 2 டம்ளருங்கிற கணக்கில் தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு கரெக்டாக 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சுவையான நல்ல பொழுன்னு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம ஆனியன் ரைத்தா ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இப்படி தான் சர்வ் பண்ணியிருந்தேன். பிரியாணிக்கு ஆனியன் ரைத்தா, முட்டை, மோர் எல்லாம் வச்சு நான் பிளேட்டிங் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ நம்மளோட ஷார்ட்ஸாகவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்களும் வெஜிடபிள் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.